ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 143 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். முட்டை சாதனத்தில் டேஷ் காணப்படுவதில்லை. ஆப்ஷன் ஏ முட்டை செல், ஆப்ஷன் பி சினர்ஜிட், ஆப்ஷன் சி நூலிழை சாதனம், ஆப்ஷன் டி எதிரடி செல்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், எதிரடி செல்கள். இதுதான் இந்த முட்டை சாதனத்தில் இருக்கிறதில்ல. அது வேறு இடத்துல இருக்கும், மற்ற மூணும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். இது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பயோபாட்னி புக்கு, 12th பயோபாட்னி புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் என்னென்னா, இங்கேருந்து பாருங்கள், முட்டை சாதனத்தின் மையத்தில் ஒரு முட்டை செல்லும் அதன் இரு பக்கங்களிலும் சினர்ஜிட்டுகளும் அமைந்துள்ளன. சினர்ஜிட்டுகள் வேதி ஈர்ப்பு பொருட்களை சுரப்பதினால் மகரந்த குழாயை ஈர்க்க உதவுகின்றன. சினர்ஜிட்டுகளில் உள்ள நூலிழை சாதனம் சூழ் திசுவிலுள்ள ஊட்டம் கருப்பைக்கு உறிஞ்சி கடத்துவதற்கு உதவுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், முட்டை சாதனத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இதிலே கொடுத்துட்டாங்க. ஒன்று மட்டும் அதில் இல்லை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில், அதில் 3 இந்த முட்டை சாதனத்துக்குள்ளாவே இருக்குது. இந்த பாருங்கள், முட்டை சாதனத்தில் முட்டை செல் இருக்குது. ஓகேங்களா? ஒரு முட்டை செல், அடுத்து சினர்ஜிட்டுகளும் அதிலே இருக்குது. அப்புறம் சினர்ஜிட்டுகளில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நூலிழை சாதனம் இருக்குது. வேறு எது இல்லை அப்படின்னா எதிரடி செல்கள் தான் இதில் இருக்காது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் இதுவும் அதே ஸ்டாண்டர்ட் புக்கு, அதே பேஜில் தான் இருக்கும். இந்த முட்டை சாதனம் இங்கே கொடுத்துருக்காங்களா, அது பக்கத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள், முட்டை. அதான் ஒரு அந்த இதில் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சினர்ஜிட்டுகள் இருக்குது, முட்டை இருக்கும், முட்டை செல் இருக்கும், நூலிழை சாதனம், இது எல்லாமே இது ஒரே இடத்துல இருக்குது. எது தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரடி செல்கள் தான் தனியாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ கரெக்ட் ஆன்சர், அதில் எது இருக்காது முட்டை சாதனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரடி செல்கள் தான் இருக்காது, காணப்படுவதில்லை. முட்டை சாதனத்தில் எதிரடி செல்கள் காணப்படுவதில்லை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.